2 நாளாக ஃபங்க்ஷனில் ஒரே நான்வெஜ் தாங்க. ஸோ நைட்டுக்கு வந்து அவ்வளோவா பசிக்கலை. சரி இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டுமே அப்படின்ட்டு சேமியா கிச்சடி தாங்க பண்ணுறேன். எப்பயாச்சும் நம்ம அந்த மாதிரி ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்கிறப்போ வந்து இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கிறலாம் நைட்டுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சருக்கு தான் போலி சில்லறை வாங்கியிருந்தோம் இல்லையா, அதை போட்டு அப்படியே பிரியாணி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது கிச்சடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இதை போட்டு லேசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மூடி வச்சுருவேங்க. மூடி வச்சுட்டு லேசாக தொளிச்சு எடுக்கணும். நல்லா பொலன்னு சூப்பராக வந்துடும் அந்த கிச்சடி. பாருங்களேன், சரியாக சாப்பாடு இல்லாமல் ஃபுல்லாக ரொம்ப வாட்டமாக தெரியுறியான். ஓகே, நமக்கும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு சேமியா. நம்ம ஜிஞ்சருக்கும் பிரியாணி ரெடி. ஸோ அந்த பிரியாணியை எடுத்து தட்டில் வச்சு தான் ஆற வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு ஆற வச்சுட்டு சரி இப்போ சாப்பிட்றத பாருங்க அவன் எப்படி சாப்பிட்றியான்னு. பிரியாணி நம்ம ஜிஞ்சருக்கு சரி என்ன பரவாயில்ல கிடையாது. நாளைக்கு ஞாயிற்று